சிக்கன் பொரிச்சிடலாமா? காம்பினேஷன் நல்லா இருக்கும். எங்க வீட்ல டின்னர் இன்வைட் பண்ணலாம். எல்லாரும் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேரி வீட்டுக்கு மறுபடியும் விஜய் அப்புறம் அவங்க குழந்தை வந்தது வந்து காவேரிக்கு பிடிக்கவே இல்லை. என்ன இவங்க அடிக்கடி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து அவங்க மாமியார்ட்ட தனியா சொல்றாங்க, நான் காவேரியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனேன் இல்லையா, டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். அவங்களுமே அதே தான் சொன்னாங்க. அதாவது அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கா என்ன தோணுதோ அவங்களுக்கா இதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா தான், நீங்களா வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும்னு சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு அவங்க நீங்க போன இடம் பிளஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்க ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. எப்படி அவ தான் விடமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க அம்மா. நானே ஒரு பிளான் வச்சிருந்தேன். உங்கள டின்னர் கூப்பிடுற மாரி கூப்பிடுறேன். நீங்க வந்தீங்கன்னா, அப்படியே தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு விஜய். நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அப்ப எல்லாத்துக்கு முன்னாடியுமே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நீங்க எங்க வீட்டுக்கு நாளைக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு, ஓகே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப காவேரிக்கு டென்ஷன் ஆயிருது. இப்படி சடனா என்ன கூட கேட்காம ஓகேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா தம்பி நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்து உங்க தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ! அப்படியா? சரிங்க தம்பி. அப்ப நாளைக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே வந்துட்டு காவேரிய ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு அம்மா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டிட்டு போறாங்க. அங்க போனோம்னா அவங்க தாத்தாவ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு விஜய். அத பார்த்துட்டு காவேரிக்கு இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறமா கூப்பிட்டு பேசிட்டு அப்புறமா எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா காவேரிக்கு யோசனையாவே இருக்கு. இவங்களெல்லாம் பார்த்த மாரியே இருக்கு. ஆனா இவங்க யாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனையாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு காவேரியோட குழந்தைய விஜய். அப்போ கார்ல இருந்து அந்த குழந்தை இறங்கறதுக்கு போகும்போது, "இறங்காத, இறங்காத வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்பா?" அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்கறாங்க. "இன்னும் டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அப்பதான் காவேரி போறாங்க. அவங்க போறத பார்த்த உடனே விஜய், "ஐயய்யோ! டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. டக்குனு இறங்கு" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த குழந்தை கேட்கறாங்க, "எங்க மிஸ்ஸ பார்த்த உடனே தான் உங்களுக்கு டைம் ஆகுறது தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. விஜயும் சிரிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.